ஜெபம். எங்களை நேசிக்கிற பரலோக தந்தையே, உம்முடைய காருண்யத்தினால் என்னை மூடி மறைத்து பாதுகாத்து வருகிற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. உம்மை பற்றி பேசுவதற்கு அனந்த ஞானம் தாங்கப்பா. உன் வாயை விரிவாக திற, நன்மையினால் நிரப்புவேன் என்று சொன்ன தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. இந்த டிவியில் பேசும் பொழுது என்னை மறைத்து கொள்ளுங்க ஏசப்பா. நீங்கள் பேசுங்க. எல்லா புகழும் துதியும் கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன் ஆமேன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். நாம் இன்று பார்க்க போகிற செய்தி, கண்கள் திறக்கப்படட்டும். ஏசாயா 35 அதிகாரம் 5 அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும். ஒருமுறை ஒரு கண் தெரியாத சகோதரன், ஐயா, வானம் என்றால் என்ன, அது எப்படி இருக்கும் என்று ஒருவரிடம் கேட்டான். அவர் அவனுக்கு வானத்தை பற்றி விவரித்தார். அது நீல நிறமானது என்றதும் அவன், ஐயா, நீல நிறம் எப்படி இருக்கும் என்று அடுத்த கேள்வியை கேட்டான். அவர் சிந்தித்தார். நீல நிறம் எனக்கு தெரியும், ஆனால் அதை அவனுக்கு எப்படி புரிய வைப்பது என்று. சரீர பிரகாரம் பார்வையற்றவர்களாய் இருக்கிறவர்கள் போலவே ஆவிக்குரிய குருடர்களாய் இருக்கிறவர்களும் பரிதாபத்துக்கு உரியவர்களே. அவர்களுக்கு கர்த்தரை பற்றியோ பரலோகத்தை குறித்தோ நித்திய மகிழ்ச்சியை குறித்தோ எதுவும் தெரிவது இல்லை. கர்த்தர் சொல்கிறார், கண்கள் இருந்தும் குருடாய் இருக்கிற ஜனத்தையும் காதுகள் இருந்தும் செவிடராய் இருக்கிறவைகளையும் புறப்பட்டு வர பண்ணுங்கள். பார்வையற்றவர்கள் கர்த்தரண்டை வரும்பொழுது அவர் நிச்சயமாகவே குருடரின் கண்களை திறக்க வல்லமை உள்ளவர். ஒரு முறை இயேசுவின் இடத்தில் 2 குருடர்கள் வந்து, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. மத்தேயு 9 அதிகாரம் 27 30 குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்து இருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவது என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இயேசுவின் ஊழியத்திலே பெரும் பகுதி குணமாக்கி அற்புதம் செய்யக்கூடியதாய் இருந்தது. அதிலும் குருடரை கண்டபோது கர்த்தர் மனம் இறங்கி அவர்களை எல்லாரும் பார்வையை தந்து ஆசீர்வதித்தார். ஒரு முறை ஒரு சகோதரர் ஒரு சாட்சி சொன்னார். என் கண்கள் ஏனோ திடீரென்று மங்கிக் கொண்டே வந்தது. வேதம் வாசிக்க முடியவில்லை, ஒருவரையும் அடையாளம் காண முடியவில்லை. எத்தனையோ ஊழியக்காரர்களிடம் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். ஒரு இரவு என் கண்களுக்காக கர்த்தரிடத்திலே போராடி ஜெபிக்க வேண்டுமென்று தீர்மானித்தேன். இரவு 10 மணிக்கு முழங்கால் படியிட்டதுதான் தெரியும். விடிய விடிய கர்த்தரிடத்திலே போராடி பத்திமேயுவை குணமாக்கின தெய்வமே, என்னை குணமாக்கும். உம்முடைய வருகை பரியந்தம் எனக்கு பார்வை இருக்க வேண்டும் என்று ஜெபித்தான். கர்த்தர் அற்புதமாய் அவனுக்கு பார்வை தந்தார் என்று அவன் சொன்னான். உண்மையிலேயே இந்த உலகத்தில் கண்கள் தெரியாதவர்களாய் வாழ்வது எத்தனை பரிதாபமான காரியம். கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்து இருக்கிற கண்களுக்காகவும் பார்வைக்காகவும் அவருக்கு எவ்வளவு வேணும் நாம் நன்றி செலுத்த வேண்டும். எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். 2 ராஜாக்கள் 6 அதிகாரம் 17 கர்த்தர் பத்திமேயுவின் மாம்ச கண்களை திறந்தார். அப்பொழுது
அவனால் உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் மகிழ்ச்சியோடு காண முடிந்தது. அதே நேரம் மனிதனின் ஆத்தும கண்களை கர்த்தர் திறக்கும் போது ஆத்தும நேசரான இயேசுவை காண முடியும். மனக்கண்களை திறக்கும் போது வேதத்தில் உள்ள இரகசியங்களையும் மறைபொருட்களையும் அறிந்து கொள்ள முடியும். அது மட்டும் அல்லாமல் ஆவிக்குரிய கண்களை திறக்கும் போது ஆவிகளின் உலகத்தை காண முடியும், தேவ தூதர்களை காண முடியும், ஏன் பரலோகத்தையும் நித்தியத்தையும் கூட காண முடியும். சீரிய ராஜாவின் படையை பார்த்ததும் எலிசாவின் வேலைக்காரன் பயந்து நடுங்கினான். ஆம், உலக மனுஷனுடைய எலிசாவின் வேலைக்காரன் பயந்து நடுங்கினான். மனுஷனுடைய மாம்ச கண்கள் விரோதிகளையும் சத்துருக்களையும் கண்டு பயம் கொள்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கண்களோ தங்களுக்கு ஒத்தாசையாய் இருக்கிறது. தேவ தூதர்களையும் அக்கினி ரதங்களையும் கண்டு தைரியம் அடைகிறது. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகமானவர்கள். இது அவர்களோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் பெரியவர் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். கர்த்தர் ஒரு நாள் யோசுவாவின் கண்களை திறந்தபோது அங்கே தனக்கு ஆதரவாக சேனையின் அதிபதியாய் உருவின பட்டயத்தோடு கர்த்தர் நின்று கொண்டு இருக்கிறதை கண்டார். அப்படியே எரிகோவின் யுத்தத்திலே ஜெயம் பெற்றார். ஒவ்வொரு ஆராதனை நேரத்திலும் தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்க நம்முடைய கண்கள் திறக்கப்படும். நம்மோடு இணைந்து ஆராதிக்க தேவ தூதர்கள் ஆயிரமாய் வருகிறதை நாம் பார்க்கலாம். உலகத்தாரிடம் பலம் இருக்கலாம், படைப்பலம் இருக்கலாம், ஆள்பலம் இருக்கலாம், தீய மனுஷர்கள் ஏராளம் இருக்கலாம். ஆனால் நம்முடைய பட்சத்திலேயோ அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் இருக்கின்றன. நாம் ஏன் தீய மனுஷனை கண்டு பயப்பட வேண்டும்? நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய நம் மீட்பர் சொல்லுகிறார். எலிசாவின் ஜெபத்தினால் 2 பேருடைய கண்கள் திறந்தன. ஒன்று தேவனை அறிந்த வேலைக்காரனுடைய கண்கள், இரண்டாவது தேவனை அறியாத சீரிய வீரர்கள் கண்கள். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆம், தேவனை அறியாதவர்கள் தேவனை அறியும்படியாக அவர்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும். தேவனை அறியாதவர்கள் கர்த்தர் தங்களுக்கு துணையாக நிற்கிறார் என்பதை அறியும்படி கண்கள் திறக்கப்பட வேண்டும். தேவ பிள்ளைகளே, நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அக்கினிமயமான குதிரைகளையும் ரதங்களையும் காணப்படும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். பிலேயாமின் கண்களை திறந்தார். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். எண்ணாகமம் 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தர் பர்த்திமேயுவின் கண்கள் திறந்தது போலவே இன்றைக்கும் அநேகரின் ஆவிக்குரிய கண்களை திறக்கிறார். கர்த்தர் எப்படி பிலேயாமின் கண்களை திறந்தார்? கர்த்தர் அவனுடைய கண்களை திறந்த நாளில் இருந்து கண் திறக்கப்பட்டவன் என்கிற ஒரு புதிய பெயரை தனக்குத்தானே கொடுத்து கொண்டான். பிலேயாம் என்ற தீர்க்கதரிசியை கூலிக்கு பொருத்தி பாலாக்கு என்ற ராஜா இஸ்ரவேலை சபிக்கும்படி வற்புறுத்தினான். ஆனால் தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோடே போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தார். பிலேயாமின் கண்களை கர்த்தர் திறந்தபோது அவர் தன்னை தாழ்த்தி கர்த்தர்க்கென்று ஒப்பு கொடுத்தார். கண்
திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது என்று துவங்கி, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள்! அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்திலுள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது என்று அவர் தொடர்ந்து சொல்கிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இன்று நம்முடைய கண்கள் திறக்கப்படுமானால் உருவின பட்டயத்தோடு நிற்கிற தேவ தூதர்களை காணாமல் கல்வாரி சிலுவையிலே நம்மை நேசித்து நமக்காக இரத்தம் சிந்தி நிற்கிற கிறிஸ்துவை காண்பீர்கள். நம்மேல் வரக்கூடிய ஆக்கினியை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். அந்த கண்கள் திறக்கப்பட்டவைகளை கர்த்தர் அநேகம் பேருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார். பூமிக்கு உப்பாக உலகத்திற்கு வெளிச்சமாக அவர்கள் விளங்குவார்கள். ஆகவே ஒருபோதும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு விரோதமாக எழும்பாதிருங்கள். அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒருபோதும் பேசாதிருங்கள். நம் கண்கள் திறக்கப்பட்டு நாம் பரிசுத்தமாய் நடக்கிறோமா? தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறோமா? நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு முன்பாக செம்மையானவைகளாய் இருக்கின்றனவா? நாம் சீர்தூக்கி பார்த்து மீண்டும் நம் வாழ்க்கையை புதுப்பித்து கொள்ளுவோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆதியாகமம் 3:7 அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பர்த்திமேவின் கண்கள் திறக்கப்பட்ட போது இயேசுவை கண்ணார கண்டான். மகிமையின் ராஜாவை கண்டு பரவசமடைந்தான். அநேக நேரத்தில் ஆதாம் ஏவாளுடைய கண்கள் திறக்கப்பட்ட போது அவர்கள் தங்களையே நோக்கி பார்த்தார்கள். தங்களுடைய நிர்வாணத்தை பார்த்தார்கள். தங்களுக்கு வஸ்திரம் வேண்டும் என்பதை கண்டார்கள். அவர்கள் கண்கள் திறக்கப்பட்ட போது பாவத்தினால் வந்த கொடிய விளைவை கண்டார்கள். தேவனால் கைவிடப்பட்ட பரிதாபமான நிலையை கண்டார்கள். தேவனுடைய மகிமை தங்களை விட்டு எடுபட்டு போனதை கண்டவர்கள் பாவமும் சாபமும் மரணமும் தங்களை சூழ்ந்து கொண்டது என்பதை கண்டார்கள். ஒவ்வொரு மனிதனும் பாவ உணர்வடையும்படி அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டால் எவ்வளவு நலமாய் இருக்கும். அப்பொழுது பாவங்களுக்காக மனம் கசந்து அழ முடியும். வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமாவோ சாவும். ஒரு பாவி மரிக்கும் போது அவன் ஆத்துமா நிர்வாணமாய் வெளியே வருகிறதை காண்பான். ஆனால் ஒரு பரிசுத்தவான் மரிக்கும் போது தேவன் அவனுக்கு கொடுத்த இரட்சிப்பின் வஸ்திரத்தோடு நீதியின் சால்வையோடும் துதியின் ஆடையோடும் கடந்து செல்லுவான். வேதம் சொல்லுகிறது, மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்து கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளால் தன்னை சிங்காரித்து கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை நமக்கு உடுத்தி நீதியின் சால்வையை தரித்தார். ஆதாம் ஏவாளும் உடுத்தியிருந்த அத்திமர இலையானது சுயநீதிக்கு அடையாளமாய் இருந்தது. ஒரு மனிதன் தன்னுடைய சுயநீதியை களைத்து போடும்போது கர்த்தர் பரலோக வஸ்திரங்களை அவனுக்கு தரிப்பிக்கிறார். ஆகவேதான் குருடரான பர்த்திமேயு தன்னுடைய மேல் அங்கியை உதறி எறிந்துவிட்டு கர்த்தரை நோக்கி வந்தான். கர்த்தர் தருகிற வஸ்திரமே எனக்கு வேண்டும். உலக பிரகாரமான தகப்பன் தருகிற வஸ்திரம் வேண்டாம். ஆதாம் மூலமாக தலைமுறையாக வருகிற பாரம்பரிய வஸ்திரங்கள் வேண்டாம் என்பதே அவனது எண்ணமாய் இருந்தது. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் வேண்டும். பரிசுத்தவான்களின் நீதியாகிய வஸ்திரம் வேண்டும். வெளிப்படுத்தல் 19:8 பொற்சரிகையான உடை வேண்டும். சித்திர தையல் ஆடை வேண்டும் என்று
வாஞ்சையோடு இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அதை தருவார். ஆதாம் ஏவாளின் கண்கள் திறக்கப்பட்ட போது அவர்களுக்கு வஸ்திரம் தேவை என்பதற்காக கர்த்தர் தற்காலிகமாக ஒரு மிருகத்தின் தோல் ஆடையை அவர்களுக்கு உடுத்தினார். அது இரட்சிப்பின் வஸ்திரத்திற்கு நிழலாட்டமாய் இருந்தது. ஆனால் நாம் பரலோகத்திற்கு செல்லும் போது அந்த மகிமையின் தேசத்திலே நமக்கு மகிமையின் வஸ்திரங்கள் கொடுக்கப்படும். அது கர்த்தர் தாமே உடுத்தி இருக்கிற மென்மையான வஸ்திரங்கள் ஆகும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொள்ளுவோம். காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்தி வைத்தால் உங்களுக்கு உடுத்தி வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஆகாரின் கண்களை திறந்தார். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேவன் அவர்களுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவன் ஒரு கன்னித் துறவை கண்டு போய் துருவத்திலே ஆகாரின் கண்களை திறந்தார். தேவன் ஆகாருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவன் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தர் குருடருடைய கண்களை திறந்ததாக ஒரு இடத்திலேயும் வாசிக்க முடியவில்லை. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாரும் அவருடைய கண்களை திறந்ததாக வாசிக்க முடியாது. அதே நேரத்தில் கர்த்தர் அநேக பேருடைய மனக்கண்களையும் ஆவிக்குரிய கண்களையும் திறந்து இருக்கிறார். முதலில் ஆதாம் ஏவாள் ஆகியோரின் கண்களை திறந்தார். இரண்டாவதாக ஆகாருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது வானத்திலே அவள் அருகில் இருந்த ஒரு துறவை கண்டாள். நீரூற்றின் சுவையான தண்ணீரால் பிள்ளையின் தாகத்தை தீர்த்தாள். அதுபோல இன்று நம்முடைய கண்கள் திறக்கப்படுமானால் கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற நன்மையான ஆசீர்வாதங்களையும் நீரூற்றுகளையும் நம் கண்கள் காணும். பல நேரங்களில் கர்த்தருடைய பிரசன்னமும் ஒத்தாசையும் அற்புதமும் நம் அருகில்தான் இருக்கும். ஆனால் உலக பாரங்களும் கவலைகளும் நெஞ்சை அடைப்பதால் அந்த ஆசீர்வாதங்களை காண முடியாமல் போய்விடுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது, ஆம், நம் கண்களுக்கு காண்கிற தேவன் நம் மேல் அன்பும் அக்கறையும் கரிசனையும் உள்ளவர். பெலிஸ்தரை மடங்கடித்த சிம்சோன் தாகத்தால் தவித்தார். வேதம் சொல்கிறது, தேவன் லேகியிலுள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதில் இருந்து ஓடி வந்து அவன் குடித்தபோது அதில் இருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்தபோது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மாராவின் கசப்பை மதுரமாக்குகிற மரம் அருகில்தான் இருந்தது. ஆனால் அது மோசேக்கு தெரியவில்லை. கர்த்தர் மோசேயின் கண்களை திறந்தபோது அந்த அற்புதமான மரத்தை கண்டார். அதை வெட்டி போட்டபோது மாறான கசப்பு மதுரமாயிற்று. ஆபிரகாம் தன் மகனை மோரியா மலைக்கு அழைத்து சென்றபோது கர்த்தர் ஈசாக்குக்கு பதிலாக அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை கட்டளையிட்டார். அதுவரையிலும் அந்த ஆடு அங்குதான் நின்று கொண்டு இருந்தது. ஆபிரகாம் அதை அறியவில்லை. ஆனால் கண்கள் திறக்கப்பட்ட போது அந்த ஆட்டை கண்டு தன் மகனுடைய ஸ்தானத்திலே பலி செலுத்தினார். இன்று நமக்கு திறக்கப்பட்ட ஒரு நீரூற்று உண்டு. கண் திறந்து அதை பார்க்கும் பொழுது அது இம்மானுவேலின் காயங்கள். அந்த காயங்களிலிருந்து வழிந்து வரும் இரத்த ஊற்று நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். நாம் நீரூற்றை மட்டுமல்ல, ஜீவ நதியையும் பார்ப்போம். அந்த ஜீவ நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து வருகிற பரிசுத்த ஆவியாகிய நதி. அது
ஆவியின் அபிஷேகத்தையும் வரங்களையும் வல்லமைகளையும் நமக்குள்ளே கொண்டு வரும். அந்த வரங்கள் நம்முடைய ஆவிக்குரிய கண்களைப் போல விளங்கும் மறைபொருட்களை விளக்கி காண்பிக்கும். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவைகளை கர்த்தர் துரத்தி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசியை கர்த்தர் காப்பாற்றுகிறார். சங்கீதம் 146 அதிகாரம் 8 வசனம் 9 இயேசு கிறிஸ்து நம் சரீர பிரகாரமான மனக்கண்களையும் திறக்க வல்லமை உள்ளவர். ஆன்மீக கண்களையும் பிரகாசிக்கச் செய்ய வல்லமை உள்ளவர். நம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நாம் அறியும்படிக்கு அவர் நமக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எபேசியர் 1 அதிகாரம் 19 ஒரு பக்கம் கர்த்தர் குருடரின் கண்களை திறந்தாலும் மறுபக்கம் சாத்தான் திறக்கிறது கண்களை குருடாக்கி கொண்டே இருக்கிறான். ஒருமுறை பெரிய செல்வந்தனின் ஒரே மகன் அவனை கடத்தி சென்று அவன் கண்களில் கரப்பான் பூச்சியை கட்டி ஒரு இருண்ட குகைக்குள் போட்டுவிட்டார்கள். 2-3 நாட்களாக அந்த கரப்பான் பூச்சி அவனது 2 கண்களையும் துளைத்து அவன் முற்றிலுமாய் பார்வையை இழந்தான். அதன் பின்பு பிச்சை எடுப்பவர்களிடம் அவனை நல்ல விலைக்கு விற்று போட்டார்கள். சீரும் சிறப்புமாய் வாழ்ந்த அந்த சிறுவன் கண் தெரியாத நிலைமையில் பரிதாபமாக பிச்சை எடுத்துக்கொண்டு இருந்தான். சாத்தானும் அதைத்தான் ஆதாமுக்கு செய்தான். ஆசை காட்டி பாவம் செய்ய வைத்து ஆதாமின் ஆத்தும கண்களை குருடாக்கி விட்டான். சாத்தான் ஒரு கொலை பாதகனும் திருடனும் கூட. இயேசு சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். யோவான் 10 அதிகாரம் 10 சிம்சோன் மிகவும் அருமையாய் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டவன். ஆனால் சாத்தானோ வேசித்தன மயக்கத்தை கொண்டு வந்து சிம்சோன் கண்களை கடைந்து இரத்த குளமாக்கி கெடுத்து போட்டான். நுங்கை அதன் குழியிலிருந்து தோண்டி எடுப்பதைப் போல சிம்சோன் கண்களை தோண்டி எடுத்தான். ஐயோ, இனி வாழ்நாளெல்லாம் அவன் குருடன். பெலிஸ்திய குரங்காட்டி குரங்கை வைத்து வித்தை காட்டுவதைப் போல இஸ்ரவேலின் நியாயாதிபதியாகிய சிம்சோனை வேடிக்கை பொருளாக்கி வித்தை காட்டினார்கள். கண்களின் இச்சையும் விபச்சாரத்தின் மயக்கமும் நமக்குள் நுழையாதபடி பாதுகாத்து கொள்ளவும் ஆன்மீக தரிசனத்தை கொடுக்கும் மனக்கண்களை இழந்து போகாமல் இருக்க வேண்டும். இஸ்ரவேலின் ராஜாவாகிய இந்த சிதேக்கியாவுக்கு ஏற்பட்டது. எரேமியாவால் உரைக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைக்கு அந்த ராஜா செவி சாய்க்கவில்லை. பாபிலோன் ராஜா படையெடுத்து வந்தார். வேதம் சொல்லுகிறது, சிதேக்கியாவின் கண்களை கெடுத்து அவனை பாபிலோனுக்கு கொண்டு போக அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டான். பின்பு அவனை பாபிலோனுக்கு கொண்டு போய் அவன் மரணம் அடையும் நாள் வரைக்கும் அவனை காவல் வீட்டிலே அடைத்து வைத்தான். கர்த்தருடைய எச்சரிப்புகளுக்கு கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். மத்தேயு 6 அதிகாரம் 32 அவரே நம் இரட்சகர், அவரே நம் பாவ பரிகாரி. கிறிஸ்து அறியும்படியாக நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய அறிவின் கண்கள் திறக்கப்படும். பவுல் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மையாக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணினார். நான் அவரை அறிய வேண்டுமே என்றும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிய வேண்டுமே என்றும் அவருடைய பாடுகளின்
ஐக்கியத்தை அறிய வேண்டுமே என்றும் அதற்கு என் கண்கள் திறக்கப்பட வேண்டும் ஏங்கினார். முடிவிலே கர்த்தரை மட்டுமல்ல அநேக தேவ ரகசியங்களையும் அறிந்து கொண்டார். நாம் கர்த்தரை அறியும்படி நம் கண்கள் திறக்கப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது தான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டு இருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். நம் கண்களை கர்த்தர் திறப்பாராக. தன் சிருஷ்டித்த கர்த்தர் அறியும்படி, தனக்காக ஜீவனை கொடுத்த இரட்சகரை அறியும்படி அந்த கண்கள் திறப்பதாக. பாரம்பரியங்களில் இருந்தும் விக்கிரக ஆராதனைகளில் இருந்தும் கண்கள் திறப்பதாக. பத்ம தீவிலே கர்த்தர் யோவானுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தபோது அத்தனை அருமையான பரலோக தரிசனங்களை கண்டார். வருங்காலத்தை பற்றிய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டார். அவருடைய கண்கள் பரலோகத்தையும் பாதாளத்தையும் நித்தியத்தையும் கண்டன. எத்தனை அருமையான தரிசனங்கள்! தோமாவின் கண்கள் அன்றைக்கு திறக்கப்பட்ட பொழுது சந்தேகப்பட்டு அவிவிசுவாசமாய் இருந்தவர் திட்டமான விசுவாசமாய் மாறினார். என் ஆண்டவரே, என் தேவனே என்று கதறினார். நம்முடைய கண்கள் திறக்கப்படும் பொழுது நாம் அவிவிசுவாசமாய் இருப்பதில்லை. சந்தேகமும் பயமும் அறியாமையும் நம்மை விட்டு ஓடி போகும். மன மகிழ்ச்சியின் ஆவியும் உற்சாகத்தின் ஆவியும் நம்மை அளவில்லாமல் நிரப்பும். உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தியருளும், அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். பத்திமேவு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டு இருந்தான். ஒருமுறை இயேசுவும் அவருடைய சீஷர்களும் எரிகோவில் ஊழியம் செய்துவிட்டு திரும்பும் போது வழியருகே பத்திமேயு என்கிற ஒரு குருடன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டு இருந்தான். அவனுடைய காதுகளிலே திடீரென்று ஒரு பெரிய பவனி போவதின் சத்தம் தொனித்தது. நஸ்தரேயனாகிய இயேசு தன் சீஷர்களோடும் ஜனங்களோடும் சென்று கொண்டு இருக்கிறார் என்பதை அவன் அறிந்தான். அந்த சந்தர்ப்பத்தை அவன் நழுவவிடவில்லை. ஆகவே அவன் இயேசுவை, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டான். அவன் தனது நிர்பந்தமான நிலைமையை விட்டு வெளியே வந்துவிட வேண்டும், இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு வந்துவிட வேண்டும் என்று கூப்பிட்டாலும் அந்த சத்தத்தால் எரிச்சல் அடைந்த சிலர் பேசாது இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். ஆனால் அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்றும் முன்னிலும் அதிக சத்தமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். ஆகவே ஒரு சிலர் அவனிடம் ஓடி வந்து பர்த்திமேயுவை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, இயேசு உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து இயேசுவுக்கு பின் சென்றான். இயேசு கிறிஸ்து அற்புதமானவர். அவர் போகிற இடங்கள் எல்லாம் அற்புதங்கள் நடைபெறுகிறபடியினால் ஜனங்கள் எல்லா திசைகளிலும் இருந்து அவரிடத்திற்கு வந்தார்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கு அவர் நமக்கு ஒரு அற்புதம் செய்வார். இயேசு செய்த எல்லா அற்புதங்களும் பின்பாக அவருடைய அன்பு, தயவு, காருண்யம், இரக்கம் இருப்பதை காணலாம். அவர் ஒருபோதும் நம்முடைய தகுதியை பார்த்து நமக்கு அற்புதங்களை செய்வது இல்லை. அவருடைய மனது உருக்கத்தின் ஐஸ்வர்யமே அற்புதத்தை கொண்டு வருகிறது. ஆனாலும் கூட நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய விசுவாசமும் கர்த்தருடைய மனதுருக்கமும் இணையும் போது நிச்சயமாகவே அற்புதம் நடக்கும். இயேசு இந்த பூமியில் இருந்த நாட்களில் அவருடைய வல்லமையால் நிறைய அற்புதங்களை செய்து இருந்தாலும் நம்முடைய விசுவாசமே நம்மை ரட்சித்தது என்று பல இடங்களில் சொல்கிறதை காணலாம். தெய்வ பிள்ளைகளே, விசுவாசம்
அற்புதங்களை கொண்டு வருகிறது. நாம் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து அவரை சார்ந்து கொள்ளுவோம். குருடரின் கண்களை கர்த்தர் திறந்தார். மடங்கடிக்கப்பட்டவைகளை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசியை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு விடுதலையும் ஆதரிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்றும் நமக்குள் வசிக்கின்றார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார். அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நமக்குள் இருக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார். அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார். அதிசயம். புயல் காற்றையும் நம் வார்த்தையினால் அடக்கினார். அதிசயம். புயல் காற்றையும் நம் வார்த்தையினால் அடக்கினார். அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடரையும் செவிடரையும் சுகம் தந்தார். அதிசயம். குருடரையும் செவிடரையும் சுகம் தந்தார். அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார். அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார். அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்றும் நமக்குள் வசிக்கிறார். நமக்குள் வசிக்கிறார். நமக்குள் வசிக்கிறார். கர்த்தர் நம் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென்.